இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. கதவை திறந்துட்டு வர இவ்வளவு நேரமா? வந்துட்டேன். வாவ், பரவாயில்லையே, பெரிய ஹோட்டலா தான் இருக்கு. பாஸ்கர் அவங்க பசங்களுக்கு புக் பண்ணி கொடுத்துருக்க ஹோட்டலு நல்லா இல்லாம எப்படி இருக்கும்? ஐயோ, நீங்க பாஸ்கர்னு சொன்னதும் தான் எனக்கு வர்ஷினி ஞாபகமே வருது. போய் கூப்பிடலாம். அம்மாடி வர்ஷினி, வர்ஷினி இறக்கு இறக்கு. பாட்டி ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல, இங்கேயே இரு. உள்ள இருக்க ராகவ நான் இங்கேயே போன் பண்ணி கூப்பிடுறேன், நீ வெளியில வந்துடாத. சரிங்க பாட்டி. ஹலோ ராகவ். பாட்டி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். பாட்டிக்கு திடீர்னு என் ஞாபகம் வந்து எனக்கு கால் பண்ணிருக்கீங்க. வரும் வரும், உன் ஞாபகம் வராம எப்படி? இந்த அலங்காரம் கால் பண்ணா அதுல ஒரு காரணம் இல்லாம இருக்காது மூத்தவனே. இந்த ஏற்காடுல கிரீன் வேலி ரிசார்ட் எங்க இருக்கு தெரியுமா உனக்கு? எது கேக்குறீங்க பாட்டி? இப்ப நானும் விஷாலும் அந்த ரிசார்ட்ல தான் இருக்கோம். சரியா போச்சு போ. நானும் உன் தாத்தாவும் அந்த ரெசார்ட்ல தான் எங்க கல்யாண நாளை கொண்டாடலான்னு வந்திருக்கோம். அப்படியா? நீங்க இந்த ரிசார்ட்ல தான் இருக்கீங்களா? சும்மா சொல்லக்கூடாது பாட்டி, நீங்களும் தாத்தாவும் செம்ம ஜோடி போங்க. ஆமா, எங்க இருக்கீங்க இப்போ? ரிசப்ஷனுக்கு வெளியில இருக்கேன். சரி, ரிசப்ஷன் வெளியில இருங்க, இதோ வரேன். வா 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 வா. ஆக வரானா? வர்ஷினி, நீ வண்டிக்குள்ளேயே இருந்துக்கோ. என்னமா பாட்டி, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியுமா. கொஞ்ச நேரம் பொறுமையாயிரேன். ராக வரட்டும், நான் கூப்பிடும் போது மட்டும் நீ வெளியில வந்தா போதும். முதல்ல இந்த கண்ணாடி ஏத்து. கண்ணாடி ஏத்திக்குமா? வா ராக. பாட்டி, எப்படி இருக்கீங்க? தாத்தா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிற மூத்தவனே, நீ எப்படி இருக்கிற? எனக்கு என்ன தாத்தா, சூப்பரா இருக்கேன். என்ன தாத்தா, கல்யாண நாளை செலிப்ரேட் பண்றதுக்கு பாட்டியோட ஏற்காடா? நடத்துங்க நடத்துங்க. நீ பிடிக்காத பொண்டாட்டியோட ஹனிமூன் கொண்டாடும் போது நான் பிடிச்ச பொண்டாட்டியோட ஏற்காடு வரக்கூடாதா? எப்ப எதை பத்தி பேசணும்னு உங்களுக்கு தெரியாதா? மூத்தவனே, இவர் பேசுறத பெருசா எடுத்துக்காத. நீ இங்க இருக்கிறத தெரிஞ்சுதான் நாங்க ரெண்டு பேரும் இங்க வந்திருக்கோம். தெரிஞ்சுதான் வந்தீங்களா? என்ன படி சொல்றீங்க? ஆமா, பாட்டி தனியாலாம் ஒண்ணும் ஏற்காடு வரல, கூட உனக்கு ஒரு பரிசு எடுத்துட்டு தான் வந்திருக்கேன். அந்த பரிசு என் காருக்குள்ள இருக்கு, நீ வேணா போய் பாத்துக்க. பரிசா? என்ன பாக்குற? போடா, போய் நீ பாரு. போ போடா. நீ எங்க இங்க? டேய் மூத்தவனே, அவளை ஏன்டா கேக்குற? என்ன கேளு, பாட்டி பதில் சொல்றேன். கொஞ்ச நாளா ஸ்ரீஜா போடுற ஆட்டத்தை பத்தி அரசல் பரசலா என் காதுல வந்து விழுந்துச்சு. காதுக்கு வந்துட்டா சும்மா இருப்பாளா இந்த அலங்காரம்? அதான் வர்ஷினியை கையோட கூட்டிக்கிட்டு அப்படியே ஏற்காடு வந்துட்டேன். Thank you பாட்டி. சாரி ராகவ், நான் உங்ககிட்ட சொல்லாம கிளம்பிட்டேன். பாட்டி கிட்ட நான் வரலன்னு சொல்லி பார்த்தேன். அவங்க தான் என்ன கட்டாயப்படுத்தி இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. வர்ஷினி, ஒரு வகையில நீங்க வந்ததும் எனக்கு தெம்பு வந்த மாதிரி இருக்கு. இனி ஒன்ன வச்சு அந்த ஸ்ரீஜாவை ஒரு வழி பண்ணிடுறேன். நான் இப்ப இங்க வந்ததே ஸ்ரீஜாவுக்காக தான். ஓ, அப்ப நீ எனக்காக கிளம்பி வரல, அப்படித்தானே? ஷோ ராகவ், நான் அப்படி சொல்லல. அவ உன்னை என்ன டார்ச்சர் பண்றாளேன்னு நினைச்சுதான் அலங்காரம் பாட்டி கூப்பிட்டதும் தட்டாம கிளம்பி வந்துட்டேன். ராகவ், நான் இங்க வந்தது அக்காவுக்கு மட்டும் தெரியக்கூடாது. சொல்லிட்டல, உன்னை பத்தி நீ எந்த விஷயத்தையும் நான் சொல்ல மாட்டேன். ஓகே? அப்ப நம்ம ரூமுக்கு கிளம்பலாமா? ராகவ், உன் ரூம் பக்கத்துல தான் எங்களுக்கும் ரூம் போட்டிருக்கோம். ஏதாவது வேணும்னா சொல்லு. பாட்டி, எனக்கு என்ன வேணுமோ அதுதான் கையோட கூட்டிட்டு வந்துட்டீங்க. எனக்கு அது போதும். இனிமே பாருங்க, உங்க ஸ்டைல்லயே அந்த ஸ்ரீஜாவை எப்படி விரட்டுறேன். இந்த அலங்காரம் வந்துட்டேன்லடா, அப்புறம் எதுக்காக கவலைப்படுறீங்க? நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே அந்த ஸ்ரீஜாவோட குட்டத்தை அப்படியே அடக்கிடலாம். ஆனா அது வரைக்கும் இசைக்கு மட்டும் எதுவுமே தெரியக்கூடாது.
அவ இந்த சென்டிமெண்ட் ஜட்ஜ் மாதிரி நேர்மை நாணயம்னு அப்படி எல்லாம் பேசுவா. பாட்டி நிச்சயமா ராகவ் நீங்க சொன்னதை கேட்பாரு. ஆ, ராகவுக்கு சப்போர்ட்டா? சரி சரி வாங்க போகலாம். சரி வா போலாம். ஏய், என்னது இது? கைவிடு கைவிடு விடுறா. வா இது பாருடா. வா வா போலாம் 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 போலாம். இசை பாட்டி நான் உங்களை இங்க எதிர்பார்க்கவே இல்ல. தெரியுமே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். பாத்தியாடா வந்த உடனே நல்லா இருக்கியான்னு கேக்குற ஒரே ஆளு இசை மட்டும்தான். நீ எப்படி கண்ணு இருக்க? ரியலி சூப்பர் பாட்டி. சந்தோஷம் சந்தோஷம். ஏய் இளையவனே, பாட்டி ஒரு வழியா இசையை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே நீ ஏற்காடு வரைக்கும் வந்துட்ட போல. இல்ல இல்ல அதெல்லாம் இருக்கட்டும் பாட்டி. நீங்க தனியா வாங்க வந்தீங்க? ஏண்டா இவ்வளவு பெரிய இடத்துக்கு தனியா வர்றதுக்கு எனக்கு என்ன தலையெழுத்தா? நான் என் புருஷனோட வந்திருக்கேன்டா. ஓ ஜோடியாவே வந்துட்டீங்களா? யா எஸ். ஏ ஹனிமூன் வந்திருக்கோம். ஓ ம். அவர் எங்க கல்யாண நாளுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆஹா ஆ. பாட்டி வயசானாலும் உங்க அழகும் உற்சாகமும் குறையவே இல்ல. சூப்பர் பாட்டி நீங்க. பின்ன லைஃப்ங்கிறது ஒரே ஒரு முறை தானே. வாழ்க்கையில செகண்ட் ஷோவே கிடையாதுடா. அதனால இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போகணும். அதான் என்னோட பாலிசி. இளையவனே பாட்டி. எதுவுமே சொல்லாம அப்படியே அமைதியா இருக்க. இல்ல அதெல்லாம் ஓகே. நீங்க எது சொன்னாலும் கரெக்டா தான் இருக்கும். ஆனா இத்தனை வருஷம் எப்படி ஒரே ஆளோட டிராவல் பண்ணீங்க? போர் அடிக்கல? எங்க ரெண்டு பேருக்குள்ள சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே ஜாலியா இருப்போம். தாத்தாவை உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா பாட்டி? ஆரம்பத்துல எல்லாம் எனக்கு பெருசாவே பிடிக்காதுமா. கல்யாணம் முடிஞ்சப்ப நானும் அவரும் அப்படியே எளியும் பூனியாவும் தான் இருந்தோம். ஆனா வாழ்க்கை நகர நகர நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை விட்டு போக போக நமக்காக இருக்கிறது புருஷன் மட்டும்தான் ஒரு நிலைமை வரும். அந்த நிலைமை வரும்போது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒரு அந்யோன்யம் வரும் பாரு. அந்த சமயத்துல சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் அது ஒரு மேட்டராவே இருக்காது. ஹலோ ம்? என்ன உன் முகமே மாறிடுச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாட்டி கண்டிப்பா நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நாங்க இருப்போம். ஐயோ இதான் என் பேத்தி பாத்தியா ராசாத்தி. சரி சரி ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு வந்திருக்கீங்க. நான் கரடி மாதிரி உள்ள போனேன். ஆமா இங்க பாரு இளையவனே, ம்? எண்ணி 10வது மாசம்னு சொந்தக்கார பயலுக்கு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுருங்க. உங்களுக்கு பிடிச்சமான ஒரு வாழ்க்கையை வாழுங்க. ஆனா அதே நேரம் நீங்க ஆரோக்கியமா இருக்கும் போதே இந்த உலகத்துக்கு ஒரு குழந்தைய கொடுத்துருங்க. அதுதான் இந்த பாட்டிக்கு வேணும். ஐயோ பாட்டி தேவையில்லாததெல்லாம் பேசுறாங்களே. இவ சும்மாவே ஆடுவா. இல்ல அப்படிலாம் விட்டுறக்கூடாது.